Hello friends, இன்னைக்கு நம்ம புஷ்டு பியரிங் 3D டயக்ராம் எப்படி வரைய போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ வரைகிறதுக்கு முன்னாடி 3D டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி நமக்கு எப்போவுமே பிளேன் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதை ஃப்ரண்ட் பிளேனில் வரைய போகிறோம். ஸோ டாப் பிளேனில் இருக்கிறத நம்ம ஃப்ரண்ட் பிளேனுக்கு மாற்றிக்கலாம். பிளேன் மாற்றுறதுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ் வரைய போகிறோம், பாடி வரைய போகிறோம். ஸோ பாடி வரைகிறதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் அண்ட் லிமிட்ஸ் நான் 297 210ங்கிற லிமிட் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் யூனிட்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இங்கே எம்எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எம்எம்மில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வரைகிறதுக்கு பாடி வரைய போகிறோம். ஸோ அது வரைகிறதுக்கு ரெக்டாங்கிள் கமெண்ட் சூஸ் பண்ணிப்போம். ரெக்டாங்கிள் கமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு டைமென்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. 230 என்டர், 28 என்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்க்கிள் ரேடியஸ் இங்கே வச்சு அந்த சர்க்கிளை வரைய போகிறோம். ரேடியஸ் 50. ஓகே, இப்போ இந்த சர்க்கிளை என்ன பண்ண போகிறோம்னா மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெக்டாங்கிளை எக்ஸ்ப்ளோடுங்கிற கமெண்ட் மூலமாக உடச்சி விட்டுப்போம். ஓகே, இப்போ லைன் கமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. லைன் கமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட்லேருந்து இந்த லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த லைனை நம்ம அந்த சைடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா தேவையில்லாத இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுரும். ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லட்டுங்கிற கமெண்ட் மூலமாக எல்லா எட்ஜஸையும் ஃபில்லட் பண்ண போகிறோம். ஃபில்லட் பண்ண வேண்டிய ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 என்டர். மல்டிபிள்ங்கிற அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபில்லட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரே ஆப்ஜெக்டாக கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு ரீஜியனுங்கிற கமாண்டை நம்ம சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்க. ஓகே, 1 regions கிரியேட்டட்னு வரும். ஓகே, இப்போ ரீஜன் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூடுங்கிற கமாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75. ஓகே, 75க்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது இதில் ஸ்லாட் வரைய போகிறோம். ஸ்லாட் வரைகிறதுக்கு அகைன் நம்ம 2D கொண்டு வந்துக்கலாம். டாப் வியூ செலக்ட் பண்ணிக்கலாம். 2D வயர் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ லைனுங்கிற கமாண்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த லைனோட மிட் பாயிண்ட் அதிலிருந்து நீங்கள் போட வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44.5. ஓகே, டபுள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிள் சென்டர் ரேடியஸுங்கிற சர்க்கிளை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த லைனோட எண்டு பாயிண்டில் வச்சு கார்னரில் வச்சு எவ்வளோத்துக்கு நம்ம ரேடியஸ் போட போகிற பார்த்தீங்கன்னா 10 என்டர். இப்போ போட்ட இந்த சர்க்கிளை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் பண்ணி கரெக்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
காப்பி பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளை காப்பி பண்ணி இங்கே பிடிச்சி ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, இப்போ வந்து தேவையில்லாத இந்த லைனை டெலீட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ லைனுங்கிற கமாண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லைன் வரைஞ்சாச்சு. நம்ம வரைஞ்ச இந்த லைனை அப்படியே மிரர் பண்ணிக்கோங்க. மிரர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரிம் பண்ண போகிறோம். ட்ரிம் பண்ண வேண்டியதை கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து இப்போ ஸ்லாட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்லாட்டை ரீஜின் பண்ணிப்போம். பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லாட்டை என்னன்னா அப்படியே நம்ம மிரர் பண்ண போகிறோம். மிரர் பண்ணியாச்சு. வரைஞ்ச இந்த ஸ்லாட்டை நம்ம இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 30 கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வயர் ஃப்ரேமில் இருக்கிறத 3D வியூக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு சப்ராக்ட் கமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் ஆப்ஜெக்டை பிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னர் ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்ராக்ட் ஆயிடுச்சு. ஓகே, பியரிங் வரைய போகிறோம். ஸோ பியரிங் வரைகிறதுக்கு ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பியரிங் வரைய போகிறோம். ஸோ பியரிங் வரைகிறதுக்கு சென்டர் டயாங்கிற சர்க்கிளை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டயா 100, டயா 66. ஓகே, வரைஞ்ச இந்த ரெண்டு சர்க்கிளையும் நம்ம ரீஜின் பண்ணிக்கலாம். ஓகே, ரீஜின் பண்ணியாச்சு. சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ராக்ட்ங்கிற கமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்டர் சர்க்கிள் என்டர், அதுக்கப்புறம் நம்ம இன்னர் சர்க்கிள் என்டர். இப்போ நம்ம வந்து த்ரூவாக ஒரு ஹோல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ எக்ஸ்ட்ரூட் கமெண்டை சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு 100 என்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புஷ் வரைய போகிறோம். ஸோ புஷ் வரைகிறதுக்கு ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கலாம். ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா சென்டர் டயாங்கிற சர்க்கிளை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த மிட் பாயிண்டில் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா 66 என்டர் அண்ட் 50 என்டர். ஓகே, நம்ம வரைஞ்சாச்சு. வரைஞ்ச இந்த ரெண்டு சர்க்கிளையும் ரீஜியனுங்கிற கமாண்ட் மூலமாக நம்ம ரீஜியன் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ராக்ட்ங்கிற கமாண்ட் மூலமாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்டர் சர்க்கிள் என்டர், இன்னர் சர்க்கிள் என்டர். ஓகே, நம்ம வந்து இப்போ
இந்த சர்க்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணதை பார்க்குறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா NE ஐசோமெட்ரிக் இல்லைனா NW ஐசோமெட்ரிக் இந்த வியூவில் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5. ஸோ இந்த சென்டரை பிடிச்சிக்கிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 12.5. ஓகே, நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன வரைய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆயில் ஹோல் வரைய போகிறோம். ஸோ ஆயில் ஹோல் வரைகிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் வியூக்கு நம்ம போய்க்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் போய்கிட்டு இதை 2D டயக்ராம் வரைகிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஹோல் வரைகிறதுக்கு லைனுங்கிற கமாண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் டைரக்ஷனில் 29 என்டர், 1.5 என்டர், 30 என்டர், 2.5 என்டர் அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீஜியன் பண்ண போறோம். ரீஜியன் கமாண்ட் கொடுத்துக்கலாம். எதை ரீஜியன் பண்ண போறோம்னா இந்த இதை ஃபுல்லாத்தையும் ரீஜியன் பண்ண போறோம். ஸோ ரீஜியனுங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ ரிவால்வ்ங்கிற கமாண்ட் கொடுத்து எதை ரிவால்வ் பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ஆக்சிஸில் நம்ம ரிவால்வ் பண்ண போறோமோ அந்த ஆக்சிஸை பிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்டருங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. இப்போ ஃபுல்லாக ரிவால்வ் ஆயிடும். இப்போ ரிவால்வ் ஆன இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போறோம்னா மூவ் பண்ண போறோம். மூவ்ங்கிற கமாண்ட் கொடுத்து இதை மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ண வேண்டிய சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு கொண்டு வந்து இதோட மிட் பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, மிட் பாயிண்டில் நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் வியூவில் பார்க்கும்போதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். டாப் வியூவில் பார்க்கும்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இதையும் வந்து மூவ் பண்ணிப்போம். மூவ்ங்கிற கமாண்ட் கொடுத்து சென்டரை பிக் பண்ணிக்கோங்க. சென்டரை பிக் பண்ணிவிட்டு ஓகே மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஃப்ரண்ட் வியூக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம வந்து சப்ராக்ட்டுங்கிற கமெண்ட் மூலமாக இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் கமெண்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை பிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரூவை பிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 3D வியூவில் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. இதோட புஷ்ட் பியரிங் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்ஸை ரிவீல் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு டயக்ராமோட நம்ம சந்திப்போம். பாய்.